வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். குமார் குணரட்னம் மற்றும் திமுத்து ஆட்டிகள் ஆகியோர் காணாமல் போயுள்ளதாக முன்னிலை சோசியலிச கட்சி அறிவிப்பு. மட்டக்களப்பில் சிலைகள் உடைக்கப்பட்டமை தொடர்பாக விசாரணை நடத்துமாறு வெளிவிவகார அமைச்சு பணிப்புரை. மாலியின் ஆட்சி அதிகாரத்தை சிவில் தலைவர்களிடம் கையளிக்க அந்நாட்டு ராணுவத்தினர் இணக்கம். முதல் செய்தி பிரதான விசாரணை. ஸ்ரீலங்கா டெலிகாம், ஒரே தேசம் ஒரே குரல். தொடர்வன உள்நாட்டுச் செய்திகள். குமார் குணரத்னம் மற்றும் திமுத்து ஆட்டிகல ஆகிய தமது உறுப்பினர்கள் தொடர்பாக நேற்று முதல் எவ்வித தகவல்களும் கிடைக்கவில்லை என முன்னிலை சோசியலிச கட்சி தெரிவித்துள்ளது. தமது கட்சியின் கன்னி மாநாட்டிற்கான திகதி நெருங்கி வரும் நிலையில் முக்கிய செயற்பாட்டாளர்கள் இருவர் காணாமற் போயுள்ளமை கவலை அளிப்பதாக அந்த கட்சி அறிவித்துள்ளது. இது தொடர்பான விரிவான தகவல்களை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். முதல் செய்தி பிரதான விசாரணை. ஸ்ரீலங்கா டெலிகாம், ஒரே தேசம் ஒரே குரல். டெவலப்பிங் ஸ்டோரி பிரதான அனுசரணை. JD 5047D டிராக்டர் எடுங்க மைடிய, இதோ ஜான் டியர். மட்டக்களப்பு நகரில் சில உருவச்சிலைகள் சேதமாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் உடனடியாகவும் முழுமையாகவும் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு போலீஸ் மாதிபருக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு நகரில் அமைந்துள்ள மகாத்மா காந்தி, சுவாமி விபுலானந்தர், சாரணிய தந்தை சர் பேடன் பவல் மற்றும் புலவர் மணி பெரிய தம்பி பிள்ளை ஆகியோரின் உருவச்சிலைகள் நேற்று முன்தினம் நள்ளிரவு சேதமாக்கப்பட்டிருந்தன. இந்த சம்பவம் குறித்து வெளிவார அமைச்சின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டதை அடுத்தே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிலைகள் சேதமாக்கப்பட்ட சம்பவத்தின் பின்னணியில் இருப்பவர்கள் மற்றும் அவர்களின் நோக்கம் என்பவற்றை கண்டறியுமாறும் போலீஸ் மாதிபருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக வெளிவார அமைச்சின் அறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பில் நாம் போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகணவிடம் வினவினோம். மட்டக்களப்பு பிரதேசத்தில் 4 சிலைகள் சேதமாக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை நடத்த 3 போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இதுவரையில் இது தொடர்பாக உறுதியான தகவல்கள் கிடைக்கவில்லை. இந்த மோசமான சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் தொடர்பில் மிக விரைவில் விசாரணைகளை மேற்கொள்ள எதிர்பார்த்துள்ளோம். டெவலப்பிங் ஸ்டோரி பிரதான அனுசரணை. JD 5047D டிராக்டர் எடுங்க மைடிய, இதோ ஜான் டியர். ஐக்கிய நாடுகள் சபையின் செயற்பாடுகள் தொடர்பாக கருத்து வெளியிட இலங்கைக்கு உரிமை உள்ளது என ஐக்கிய நாடுகளுக்கான இலங்கையின் பிரதி நிரந்தர பிரதிநிதி மேஜர் ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவிக்கின்றார். குகுலேகங்க பிரதேசத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். குகுலேகங்க பிரதேசத்தில் உள்ள ஐக்கிய நாடுகளின் இலங்கை அமைதி காக்கும் படைக்கான பயிற்சி நிலையத்துக்கு விஜயம் மேற்கொண்ட மேஜர் ஜெனரல் ஷவேந்திர சில்வா அங்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளை கண்காணித்தார். Over these 7.5 years, or almost close to 8 years, Sri Lankan troops have performed excellently. உலகில் உள்ள ஏனைய அமைதி காக்கும் படைகளை கவனத்தில் கொள்ளும் போது இலங்கை படையினர் கடந்த 7 அல்லது 8 வருடங்களாக தனது கடமைகளை சிறப்பாக நிறைவேற்றியிருந்தனர். எனது எண்ணத்தின் பிரகாரம் அவர்கள் சிறந்த தொழிற்சார் வல்லுநர்கள் ஆவர். கையீட்டின் பிரகாரமே கடமையாற்றினோம். வெளிநாட்டு கையீட்டின் பிரகாரம் இலங்கையில் நடைபெற்ற யுத்தத்தில் நாம் வெற்றி கொள்ளவில்லை. எமது நாட்டில் நடைபெற்ற யுத்தத்தை வெற்றி கொள்ள எமது வலுவையை நாம் உபயோகித்தோம். அதுபோன்று எம்மால் தயாரிக்கப்பட்ட பயிற்சி விதிமுறைகளையே பயன்படுத்தினோம். எனினும் புத்தகங்களில் இருந்து படித்தவற்றை கொண்டு இதனை நாம் செய்யவில்லை. அதிலிருந்து சித்தாந்தங்களை மாத்திரமே பெற்றுக்கொண்டோம். அதே போன்று எமக்கே உரித்தான யுத்த தந்திரங்களை பயன்படுத்தி யுத்தத்தை வெற்றி கொண்டோம். இந்த கையேடுகளை எவரேனும் வெளியிட்டிருக்கலாம். எனினும் எமது அனுபவம் உலகளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் அமைதி காக்கும் நடவடிக்கைகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என நான் நினைக்கிறேன். ஐக்கிய நாடுகள் சபை தொடர்பாகவும் மேஜர் ஜெனரல் ஷவேந்திர சில்வா கருத்து வெளியிட்டார். United Nations is not somebody else, although some people trying to do that. We are also a member of the United Nations. ஐக்கிய நாடுகள் சபை என்பது நமது நாட்டுடன் தொடர்புபடாத அமைப்பு அல்ல. எனினும் சிலர் எவ்வாறு சூழலை உருவாக்க முயற்சிக்கின்றனர். நாமும் ஐக்கிய நாடுகள் சபையின் உறுப்புரிமை பெற்றவர்கள். ஐக்கிய நாடுகள் சபையில் எமக்கு உரிமை உள்ளது. அங்கு கருத்து வெளியிட எமக்கும் உரிமை உள்ளது. எத்தகைய நடவடிக்கையை செயற்படுத்துவதற்கான தேவை எமக்கு உள்ளது என்பதை நாம் அவர்களுக்கு அறிவிக்க முடியும்.
make them to implement what we feel. பட்டதாரிகள் குறித்து உயர்கல்வி அமைச்சர் எஸ்.பி. திசாநாயக்க தெரிவித்த கருத்திற்கு ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர இன்று பதிலளித்தார். நீங்கள் ஆக்கப்பூர்வமானவர் என எண்ணுவீர்களானால் அரசாங்கத்தின் கோட்டா தொழிலை எதிர்பார்க்க வேண்டாம். அவர்கள் அதை தொடங்கினால் நிறைவில் அனாதைகளாக்கி விடுவர். திறந்த பொருளாதார சந்தையின் சவால்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் சரியானதொரு தொழிலுக்கு செல்லுங்கள். அனைத்து அமைச்சுகளிலும் திணைக்களங்களிலும் கச்சேரிகளிலும் மாவட்ட செயலகங்களிலும் பிரதேச செயலகங்களிலும் பட்டதாரிகளே உள்ளனர். ஒருவரினாலும் பயனில்லை. මොකක්වත් වැඩක් නැහැ. කිසිම වැඩක් නැහැ. එතුමා තේරුම් ගන්න තියෙනවා සුදුසුකමට பட்டம் பெற்றவர்களுக்கு முதல் தர இரண்டாம் தர சித்திகளை பெற்றவர்களுக்கு இந்த அரசாங்கத்தின் கீழ் தொழில்களை பெற்றுக்கொள்ள முடியாது என அவர் புரிந்து கொண்டுள்ளார். இந்த அரசாங்கத்துக்குள் தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள முதலாவதாக அரசியல்வாதிகளுக்கு ஆதரவாக செயற்பட வேண்டும். இல்லையெனில் அரசியல் தலைவர்களின் செயலாளர்களுக்கு 50,000, 60,000, 70,000 ரூபாய் வழங்க வேண்டும். அவ்வாறு இல்லையெனில் அவ்வாறான உயர்தர தொழில்கள் அரச பிரிவில் உள்ள உயர்தர தொழில்கள் குடும்பங்களுக்கே கிடைக்கும். இதனை அவரே தெரிவித்தது பெரிய விடயமாகும். முதுகெலும்புடன் அவர் தெரிவித்த கருத்து தொடர்பில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். விளம்பரங்களின் பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்திகள் தொடரும். இனோவெக்ஸ் LED TV 18,900 ரூபாயிலிருந்து தம்ரோ உத்தரவாதத்துடன். நாளை நிமித்தம் மின்சக்தியை பாதுகாத்திடுவதற்காக ஒரே ஒரு மின்குமிழையேனும் அணைத்து இத்தேசிய பணித்திட்டத்திற்கு ஒத்துழைப்போம். நாளை நிமித்தம் என்று மின்சக்தியை பாதுகாத்திடும் தேசிய பணித்திட்டம் மின்வலு சக்தி அமைச்சு. முல்லைத்தீவு கருநாட்டுக்கணி பிரதேசத்தில் பாடசாலை உட்பட பொது கட்டிடங்களை விரைவில் இயங்க செய்வதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கடந்த 3 வருடங்களாக இந்த காணி பாதுகாப்பு படையினரின் வசமிருந்ததாகவும் அங்கிருந்த படைத்தரப்பினர் வேறொரு பகுதிக்கு நகர்ந்துள்ளதாகவும் முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் குறிப்பிடுகிறது. இதனையடுத்து அந்த பகுதியில் ஏற்கனவே இருந்த பாடசாலை உட்பட பொது கட்டடங்கள் மீண்டும் இயங்குவதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த பிரதேசத்தில் பொது நிர்வாக நடவடிக்கைகள் மற்றும் மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளை கருத்தில் கொண்டு புனரமைப்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. அம்பாறை மாவட்டத்தில் அறுவடையின் பின்னர் காட்டு யானைகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஒலுவில் பிரதேசத்திலும் விவசாயி ஒருவரின் வீட்டை நேற்றிரவு காட்டு யானைகள் சேதப்படுத்தியுள்ளன. ஒலுவில் அஷ்ரப் பகுதியில் விவசாயி ஒருவரின் வீட்டையும் அதனை அண்மித்த பயிர் நிலங்களையும் காட்டு யானைகள் சேதப்படுத்தியுள்ளன. அத்துடன் அப்பகுதியில் உள்ள தென்னை மரங்களையும் காட்டு யானைகள் சேதப்படுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். காட்டு யானைகளினால் ஏற்படும் சேதங்கள் தொடர்பில் பிரதேச மக்கள் இவ்வாறு கருத்து தெரிவிக்கின்றனர். வருஷம் நாங்க செய்கிற பயிரை எல்லாம் அழிச்சு போறதால எங்களுக்கு கடும் நஷ்டம் ஏற்படுது. வருமானம் இல்லை. மற்றது கடும் பயமா கிடக்கு. அண்டைக்கு ஆனை அடிச்சதால ஓடி 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 இரவில் நித்திர இல்லாம அச்சுறுத்தல் அடிக்கி. மற்றது எங்களுக்கு இந்த ஆனையில இருந்து நிரந்தரமான ஒரு பாதுகாப்பு தாங்க. இதுக்குரிய அதிகாரிகள்கிட்ட நாங்க வினயமாக கேட்டுக்கொள்வோம். நாட்டின் இறைமையை அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்திடம் தாரை வார்த்துள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிக்கின்றார். களுத்துறை போம்புவல பிரதேசத்தில் இன்று நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். ஸ்ரஸ்வந்த அருண வேலை திட்டத்தின் 251வது கட்டம் போம்புவல ஸ்ரீ முனிந்திராராம விகாரையில் நடைபெற்றது. இதன்போது சஜித் பிரேமதாச விகாரையின் புனர் நிர்மாணத்திற்காக நிதி உதவி வழங்கினார். ආර්ථික ප්‍රතිපත්තිය තීන්දුව කරන්නේ මුදල් අමාත්‍යාංශය නෙවෙයි. ජාත්‍යන්තර මූල්‍ය අරමුදල. ජාත්‍යන්තර මූල්‍ය අරමුදලේ නියෝග ක්‍රියාත්මක කරන நாட்டின் பொருளாதார கொள்கையினை இந்த நிதியமைச்சு தீர்மானிப்பதில்லை. அதனை சர்வதேச நாணய நிதியமே தீர்மானிக்கிறது. சர்வதேச நாணய நிதியத்தின் உத்தரவை நிறைவேற்றும் பொம்மலாட்டு அரசாங்கமே இன்று நமது நாட்டில் செயல்படுகிறது. நாட்டில் உள்ள நிதி அமைச்சருக்கு வலுவில்லை, ஏழ்மை இல்லை, வளமில்லை. சர்வதேச நாணய நிதியத்தின் உத்தரவுக்கும் ஆலோசனைகளுக்கும் அமைய இலங்கை அரசாங்கம் சரியாக அதனை பின்பற்றுகிறது. இதற்காக அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயல்படுகிறது. நண்பர்களே, நமது நாட்டின் இறைமை டாலர்களுக்கு விற்கப்பட்டுள்ளது.
நான் பாராளுமன்றத்தின் கேலரியில் செல்லும் போது அவரது தலைவர் என்னிடம் கேட்டார். அப்போது நான் சிறையில் இருந்தேன். தலைவர் சிறந்த ஒரு நபர். நான் அவர் மீது மிகுந்த பாசம் வைத்துள்ளேன். சிறந்த தலைவர். எனினும் எம்மை புரிந்து கொள்வதற்கான இயலுமை அவருக்கு இல்லை. இவர்கள் எவ்வாறு வாழ்கின்றனர், உணவு உண்பது எப்படி, டீசல் நிரப்புவது எவ்வாறு என்பது தொடர்பாக அவருக்கு தெளிவில்லை. பாலித்தவிற்கு நன்றாக உள்ளது என அவர் கூறுகிறார். நான் அப்போது சிறையில் இருந்தேன். என்னை தாக்குகின்றனர், வழக்கு தாக்கல் செய்கின்றனர், சிறைச்சாலை அதிகாரிகளை வெளியே அனுப்புகின்றனர். பாலித்தவிற்கு பரவாயில்லை என அவர் துணையுடன் தெரிவிக்கிறார். பாலித்தவுக்கு திருமண வீட்டுக்கு செல்ல முடியாது, மரண வீடுகளுக்கு செல்ல முடியாது. இந்த சிறைச்சாலை சிறந்தது. அதனை அவர் இவ்வாறே புரிந்து கொண்டிருந்தார். பத்திரிகைகளில் இன்று வெளியான கேலி சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. தமிழ் சிங்கள மக்களின் வாழ்வியலுடன் பின்னி பிணைந்த சித்திரை புத்தாண்டு இன்னும் சில நாட்களில் மலர உள்ளது. சித்திரை புத்தாண்டு தொடர்பாக நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்து. புனித பூமியாய் விளங்கும் கண்டி மாநகரம் A9 வீதியின் ஆரம்ப புள்ளியாய் மாத்திரமன்றி எமது பயணத்தின் தொடக்கமாயும் அமைந்தது. பௌத்த மதத்தின் கேந்திர நிலையமாக விளங்கும் ஸ்ரீ தலதா மாளிகைக்கு சென்ற நாம் இந்த உறவு பயணத்திற்கான ஆசைகளை அங்கு பெற்றுக் கொண்டோம். சித்திரை புத்தாண்டை வரவேற்பதற்காக அனைவரும் வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறார்கள். நமது நாட்டின் கலாசாரத்தின் கேந்திர நிலையமாக விளங்குகின்ற ஸ்ரீதலதா மாளிகையில் இருந்து A9 வீதியினூடாக யாழ் நல்லூரை நோக்கி செல்லுகின்ற இந்த பயணத்தின் போது சித்திரை புத்தாண்டின் போது எம்மவர்களாலும் எமது சகோதர இனத்தவர்களாலும் பின்பற்றப்படுகின்ற சம்பிரதாயங்கள் தொடர்பாக நாங்கள் ஆராய இருக்கிறோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கின்ற இந்த பயணம் புத்தருடைய தந்த தாது இருக்கின்ற இந்த புனித பூமியில் இருந்து இப்போது ஆரம்பமாகிறது. எமது சகோதரர்களின் கலாசாரத்தை பிரதிபலிக்கும் பல அம்சங்களை தன்னகத்தே கொண்ட கண்டி மாநகரம் மலை நாட்டின் தலைநகராகவும் வெளிர்கின்றது. சகோதர இனத்தவர்களின் கலாசார வாத்தியமாக விளங்கும் இந்த ரபானின் ஓசை பொது வருடப் பிறப்பினை பறைசாற்றி நிற்கின்றது. பல மங்கள நிகழ்வுகளின் போது ஒலிக்கப்படும் ரபான் விருந்தினர்களை மகிழ்வுடன் வரவேற்கும் ஊடகமாகவும் விளங்குகின்றது. யாழ்ப்பாணத்தை நோக்கி உறவு பயணம் மேற்கொள்ளும் எமக்கு இந்த ரபானோசை அதீத புத்துணர்ச்சியை கொடுத்தது. கொட்டுலே வரியா நீங்கள் கேள்விப்பட்டுள்ளீர்களா? இது தொடர்பான தகவல்களை நாளைய புது வருட உறவு பயணத்தில் எதிர்பாருங்கள். விளம்பரங்களின் பின்னர் பிரதான செய்திகள் தொடரும். புதிய Enfagro A+ ஆரோக்கியமான பிள்ளைகளை அதிகமாக கற்கின்றனர். ஆயுர்வேத ஔடத எண்ணெய் அடங்கிய சுமுது பட்பசை, கரைகள் படியாத பல் முரசுகளை பாதுகாக்கும் வெண்ணிற பல் வரிசைகளுக்கு சுமுது பட்பசை சித்தாலேப தயாரிப்பு. செய்திகள் தொடர்கின்றன. 2012ஆம் ஆண்டு கம்பன் விழாவின் 2ஆம் நாள் நிகழ்வுகள் கொழும்பில் நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றன. கொழும்பு வெள்ளவத்தே ராமகிருஷ்ண மிஷன் மண்டபத்தில் கம்பன் விழாவின் 2ஆம் நாள் நிகழ்வுகள் நேற்று நடைபெற்றன. கம்பன் விழாவினை முன்னிட்டு கம்பன் கழகம் ஏற்பாடு செய்திருந்த பேச்சு மற்றும் கவிதை போட்டிகளின் வெற்றியாளர்களுக்கு இதன்போது பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. அதனையடுத்து கற்போர் மனதை பெரிதும் கவர்பவன் தனியன் ராமனா, தமியன் ராமனா, தலைவன் ராமனா என்னும் தலைப்பில் பேராசிரியர் ரவுபி நடராஜன் தலைமையில் பட்டிமண்டபம் நடைபெற்றது.
இந்த பட்டிமண்டபத்தில் தென்னிந்தியா மற்றும் இலங்கையைச் சேர்ந்த தமிழ் அறிஞர்கள் பலரும் பங்கேற்றனர். விமர்சனம் செய்யப்படுகிற இடம் அக்னி பிரவேசம் இல்லைங்க. நேற்று முன்தினம் கொழும்பில் ஆரம்பமான கம்பன் விழா நாளை நிறைவடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். பிரதான அனுசரணை அடுத்து பிஸ் ஃபர்ஸ்ட். ஏற்றுமதி தரத்தை கொண்ட நெல்லினம் ஒன்றை அறிமுகப்படுத்துவதற்கான ஆராய்ச்சியை பத்தலகோட நெல் ஆராய்ச்சி நிலையம் ஆரம்பித்துள்ளது. புதிய நெல்லினத்தை கண்டறிவதற்காக தற்போது விதைக்கப்படும் நெல்லினங்களை கலப்பு முறைக்கு உட்படுத்த உத்தேசித்துள்ளதாக நிலையத்தின் பணிப்பாளர் கலாநிதி நிமல் திசாநாயக்க தெரிவிக்கிறார். நாட்டில் தற்போது அதிகளவு நெல்லறுவடை கிடைத்துள்ள போதிலும் ஏற்றுமதி தரத்தை கொண்ட நெல்லினங்கள் காணப்படாமையால் அரிசி ஏற்றுமதியில் சம்பிதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பிரதான அனுசரணை நாட்டின் இளைய தலைமுறையினர் மத்தியில் புதியதோர் இசை பாரம்பரியத்திற்கு வழிகோலிய பிரம்மாண்ட படைப்பாக சக்தி டிவியின் சூப்பர் ஸ்டார் சீசன் 4 விளங்குகின்றது. சூப்பர் ஸ்டார் நிகழ்ச்சியின் இறுதி சுற்றுக்கு தெரிவாகியுள்ள துடிப்பும் திறமையும் அதீத ஆற்றலும் கொண்ட 15 போட்டியாளர்களில் லம்பிகாஸ்வினியும் ஒருவராவார். கனவு மெய்ப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் சூப்பர் ஸ்டார் அரங்கில் தனது வசீகரமான குரல் வளத்தால் திறமையை வெளிப்படுத்தி வரும் லம்பிகாஸ்வினி தொடர்பான தகவல்களை இன்றைய எமது என்டர்டைன்மெண்ட் ஃபர்ஸ்ட் தொகுப்பு சுமந்து வருகின்றது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சக்தி சூப்பர் ஸ்டார் சீசன் 4 தமது திறமைகளை வெளிப்படுத்துவதற்காக அணிதிரண்டு இளவல்களோ ஏராளம். லம்பிகாஸ்வினி சளைக்காமல் பாடி பல சுற்றுக்களை தாண்டி மகுடம் சூடிக்கொள்ளும் எதிர்பார்ப்புடன் இருக்கும் போட்டியாளர்களில் இவரும் ஒருவர். குடும்பத்தில் கடைக்குட்டியான லம்பிகாஸ்வினி கொழும்பு வெள்ளவத்தையில் வசித்து வருகிறார். வெள்ளவத்த சைவமங்கையர் கழகத்தில் கல்வி கற்கும் இவர் பாடசாலை மட்டத்தில் நடைபெற்று வரும் பல போட்டிகளில் சளைக்காமல் தனது திறமையை வெளிப்படுத்திய ஓர் திறமைமிகு போட்டியாளராகவும் விளங்குகிறார். கர்நாடக சங்கீதம், மேரித் இசை எனும் இரு தடங்களிலும் பாடும் திறமை வாய்க்க பெற்றவராகவும் லம்பிகாஸ்வினி திகழ்கிறார். தளராத மன உறுதியுடன் சவால்களை வெற்றி கொண்டு தடைக்கற்களை தாண்டி வெற்றி படிக்கல்லில் கால் தடம் பதித்துள்ள இந்த 15 திறமைசால் போட்டியாளர்களுக்கு நியூஸ் ஃபர்ஸ்டின் வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும். இறுதி சுற்றுக்கு தெரிவாகியுள்ள இவர்களில் சக்தி சூப்பர் ஸ்டார் சீசன் 4 மகுடத்தை சூடப்போகும் திறமை மிகு அதிர்ஷ்டசாலி யார்? உங்களைப் போலவே நாமும் எதிர்பார்ப்புடன். பிரதான அனுசரணை வெண்ணிற பல் வரிசைகளுக்கு சுமுது பட்பசை சித்தாலேப்ப தயாரிப்போ. மட்டக்களப்பு மாவட்டத்தில் சிறு கைத்தொழிலில் அதிகளவிலானோர் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக பெண்கள் சிறு கைத்தொழில்களை முன்னெடுப்பதில் அதீத ஆர்வம் காட்டி வருகின்றனர். மட்டக்களப்பு ஆரியம்பதி பிரதேசத்தில் அமைக்கப்பட்டுள்ள கைத்தொழில் நிலையமே இது. இங்கு தும்பை மூலப்பொருளாக பயன்படுத்தி அதிகளவிலான கைவினைப் பொருட்கள் சிருஷ்டிக்கப்படுகின்றன. இதன் மூலம் வாழ்வியலை நடத்துவதற்கான சிறியதோர் வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடிவதாக பெண்கள் தெரிவிக்கின்றனர்.